ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த துளசி மாடம் மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒயரை வச்சு இந்த மாதிரி துளசி மாடம் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் கொலு டைம்லலாம் கூட நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நம்ம கலர் கலராக போட்டுட்டு அந்த கொலுவில் கூட சைடுலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் பூவெல்லாம் போட்டு கூட நீங்கள் அழகுக்காக கூட வச்சுக்கலாம். எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இது பாருங்கள், நான் சிவன்கண் நாட்டில் ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்னதாக பிட்டு ஒயர் சின்ன சின்ன ஒயருங்க இருக்குல்ல, அதை வச்சு போட்டு பார்த்தேன். அது பாருங்கள், சிகப்பு சந்தன கலர்னு கலர் கலராக இருக்குது. எல்லா கலரும் கலந்து நான் அதை போட்டு பார்த்தேன். அது சிவன்கண்ணில் போட்டிருக்கேன். இப்போது உங்களுக்கு சாதா முடிச்சியில் சொல்லி கொடுக்குறேன். 1 2 3 3 அடி ஒயர், 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு 7 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கிறதுக்காக சாதா நாட்டிலே சொல்லி கொடுக்குறேன். எப்பயும் போடுற மாதிரி பேசிக் நாட்டு தான். கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த 2ஆக மடித்து வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து அளந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒன்று மேலே ஒன்று இப்படி மாட்டிக்கோங்க. மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. சைடுலையும் அளந்து விட்ட அடி ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிச்சு கிடச்சிரும். வலது கை பக்கம் நமக்கு கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு அந்த கட் பண்ண ஒயரை பார்க்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்படி மேலே தள்ளி விட்டு திரும்பவும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை சமமாக இப்படி மடிச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் ஸ்லோவாக காட்டுறேன். சைடில் பாருங்கள், அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். அது மேலே மடித்து வச்ச ஒயரை மாட்டணும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு அந்த மடித்து வச்ச ஒயரை அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி மேலே தள்ளி விட்டு திரும்பவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா ஒயரையும் அதே மாதிரி சேர்த்தாச்சு. 7 ஒயரும் போட்டதுக்கப்புறம் அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுக்கோங்க சைடில். இப்போ அது பாருங்கள், அடுத்த லைன் போடுறதுக்கு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து நான் போடுற மாதிரி போடுங்க. மேலே போகிற ஒயரை பாருங்கள், வரிசையாக அந்த ஒயருங்களை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு. இப்போ நான் எப்படி போட்டு காமிச்சனோ அதே மாதிரியே போடுங்க. நிறைய விதமான மினி பேஸ்கெட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சின்ன சின்ன கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்க்கலாம். இப்போது அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. இந்த அளந்து கட் பண்ணி விடுறது தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு விரல் அளவு கம்மியாக சைடில் விட்டால் போதும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைன் ஒயர் ஜாயின் பண்ணதை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது நடு லைன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி சைடில் விடுறது தான் ஒரு விரல் அளவு கம்மியாக வச்சு விட சொன்னேன். ஏன்னா மேலே வரும்போது அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரியே அப்படியே வரிசையாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அடுத்த லைனும் அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். 1 2 3 அந்த முடிச்சிக்கும் மேலே 3 லைன் போட்டிருக்கேன். இப்போது அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. முடிச்சிக்கும் இந்த சைடும் நம்ம அதே மாதிரி 3 லைன் போடணும். இந்த ஒரு சைடு 3 லைன் போட்டோம்ல, அந்த முடிச்சிக்கும் மேலே 3 லைன் கீழே 3 லைன் அந்த மாதிரி இருக்கணும். அப்போது சென்டரில் ஒரு லைன், மொத்தம் 7 லைன் நமக்கு வரும். 7 அப்படியே ஸ்கொயர் மாதிரி நமக்கு வருது. இப்போது இந்த முடிச்சு அடையாளத்துக்கு போட்டிருந்தது இனிமேல் எடுத்து விட்டுடலாம், அது தேவையில்லை. இப்போது மேலே போடுறதுக்கு நான் மஞ்சள் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட பின்னிட்டு மீதி இருக்கிறத கூட எடுத்துக்கலாம். அதை பின்பக்கம் கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. நான் பாருங்கள், அந்த பக்கம் விட்டுருக்கிறது சொருகிற அளவுக்கு மட்டும் சின்னதாக ஒயர் விட்டுருக்கேன். அந்த அளவு விட்டால் போதும். இதை அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இனிமேல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு என்ன விதமான கூடை வேணும்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடியும், அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறேன். இப்போது அப்படியே சைடுலையும் அப்படியே போட்டுட்டு வாங்க.
பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் முக்கோணம் மாதிரி இருக்கும். அந்த கார்னர் மூலை திருப்புற இடம் அது. இப்போது அப்படியே எங்கேயுமே நிப்பாட்டாமல் இப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். அந்த பாருங்கள், ஆரம்பித்தோம்ல அந்த லாஸ்ட்டு ரோஸ் ஒயர் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் போட்டுட்டு வந்தாச்சு. ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை இப்படி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். அதே மாதிரி கட்டோடு இருக்குல்ல, அந்த மஞ்சள் ஒயரையும் பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி மடித்து அதையும் பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். பின்பக்கம் வச்சு அப்படியே லூப் மாதிரி வச்சு பிடிச்சிருக்கிறேன். இப்போ ஆரம்பித்ததை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு திருப்பி கீழேருந்து மேலே தள்ளிவிட்டாக்க அந்த மாதிரி கேப் லூஸ் ஆகும். அதுக்குள்ளார அந்த மடித்து வச்சுருந்த மஞ்சள் ஒயரை உள்ளார சொருகுங்க. சொருகிட்டு மேலே போகிற அந்த ரோஸ் ஒயரை வந்து அந்த மஞ்சளுக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்தாக்க நமக்கு நாட் வந்து ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இப்போது சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். அப்படியே கீழே அடுத்த லைனில் கீழே வரிசையாக சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த ரன்னிங் ஒயரை மடித்து வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரு உள்பக்கம் இருக்கும். நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறது எதுக்குன்னா மேலே சமமாக வரத்துக்காக தான் போடுறோம். இப்போ மடிச்சு இருக்குது பாருங்கள், இப்படி மடித்து மேலே கொண்டு வந்து அதை அப்படியே மடித்து இப்படி மேலே கேப்பில் கொண்டு வந்து அது பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி தான் அடுத்த 3வது லைனும் நீங்கள் போடணும். இனிமேல் எங்கேயுமே நிப்பாட்ட வேணாம், வரிசையாக அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ அந்த ஆரம்பித்த இடத்துக்கும் அந்த முடித்த இடத்துக்கும் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏணிப்படி முடித்து திரும்பவும் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இப்போது பாருங்கள், அந்த இடத்துல வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு 2 லைனு. இப்போ இதை மடித்து அதே மாதிரி தான் மஞ்சள் ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற அந்த ஃபஸ்ட்டு நாட்டை ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். இப்போது அந்த கேப்புக்குள்ளார இதை விடணும். விட்டுட்டு அதிலிருந்து அந்த ரோஸ் ஒயர் மேலே போகுதில்ல, அந்த ரோஸ் ஒயரை அப்படியே அந்த மஞ்சளுக்கும் முன்பக்கமாக கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்படி கொஞ்சம் முன்பக்கமாக கொண்டு வந்து அந்த மஞ்சளுக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு. இதே மாதிரி ஒரு லைனும் இப்போ இழுத்துருங்க. இழுத்துட்டாக்க அது பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக அப்படியே நிற்கிது பாருங்கள். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. இப்போது அப்படியே அடுத்த லைன் போடணுன்னா இப்படி மேலே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். உள்பக்கம் இருக்கும் கட்டோடு இருக்கிற ஒயரு, அதை அப்படி மேலே முன்பக்கம் கொண்டு வந்து அடுத்த லைன் போட ஆரம்பிக்கணும். கூட போடும்போதும் இதே தான். ஏன் ஏணிப்படி முடிச்சு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டாக்கா சமமாக இருக்கும் நமக்கு. ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டால் ஒரு லைன் மேலேயும் ஒரு லைன் கீழேயும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. இப்போ 3வது லைனும் போட்டாச்சு. போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன் நான். போட்டுட்டு அடுத்த லைன் போடுறதா இருந்தால் பாருங்கள், இப்படி வரணும். நான் கோதுமை முடிச்சு இப்போ போட போகிறேன். அதுக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த கோதுமை நாட்டு எப்படி போடுறது அப்படின்னும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த ரன்னிங் ஒயர் இருக்கா, அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு வீட் நாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒன்றும் இல்லை, முடிச்சு தான் பாருங்கள் இப்படி மடிக்கணும். நான் ஸ்லோவாக காட்டுறேன் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதே முடிச்சு ஒரு டைம் போட்டுட்டோமா, இன்னொரு டைமும் அதே போடணும். அவ்வளோதான். ஒரு ஒயருக்கு 2 டைம் போட்டாக்கா அதுதான் வீட் நாட்டுன்னு சொல்லுவோம். கோதுமை முடிச்சின்னு அதுக்கு பேர். ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்தது பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னா, அந்த மடிக்கிற மஞ்சள் ஒயர் உள்பக்கம் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த நான் இப்போ மடிக்கிறத பாருங்கள், அப்படி மடிக்கும்போது அந்த ரன்னிங் ஒயரு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி மடித்து வைக்கணும். ஒரு ரோஸ் ஒயருக்கே 2 டைம் போடணும் அந்த முடிச்சியை. அப்படியே இழுத்து லூஸாக இருக்கிற மாதிரி ஆகும். அப்படியே இழுத்து அதை அடியில் ஒயரோடு வைக்கிற மாதிரி, அடியில் அந்த நாட்டு பக்கத்தில் முடிச்சு பக்கத்தில் வர மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி மடிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. அவ்வளோதான். இப்போ இது மாதிரி மடித்து ஒரு டைம் போட்டாச்சு. திரும்பவும் அதே போடுங்க. 2 முடிச்சு போடணும். ஒரு ஒயருக்கே 2 தடவை போடணும். இதுக்கு பேர் தான் வீட் நாட்டு. இது வந்து இந்த கோதுமை முடிச்சு போட்டு ஒரு ஒயர் கூடையே நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்க்கலாம். இதே ரோஸும் வெள்ளை கலரும் வச்சு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இனிமேல் கடகடன்னு இது ஈஸி தான் உங்களுக்கு. கடகடன்னு அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன்.
பாருங்கள் இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது போடுறதுக்கு இந்த ஒயர் பாருங்கள், அந்த ஆரம்பித்த ஒயரை அப்படி வெளிப்பக்கம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம். அடுத்த ரவுண்டு அதே மாதிரியே 2 டைம் போடணும். போடும்போது அந்த ரோஸ் ஒயரை நல்லா இழுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் மஞ்சளை அப்படி அமுத்தி விடுங்க. அது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக கையை பக்கமாக மடியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா நெருக்கமாக வரும். அது சுருங்கி அப்படியே வந்துடும். நான் வீடியோவுக்காக அப்படி வெளிப்பக்கமாக வச்சு காட்டுறேன். மடியில் வச்சு உங்களுக்கு போடும்போது நல்லா ஈஸியாக வந்துடும். டைட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போது இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 ரவுண்டு இது மாதிரி போடுங்க. ஒயர் சிக்கு விழுந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம பின்னிட்டு வர ஒயர் பாருங்கள் சிக்காகுது. அதை கட்டி வச்சுருப்போம். நம்ம அந்த சிக்கை அப்படியே எடுக்கணும். பாருங்கள் இது மாதிரி ஒரு 6 ரவுண்டு போட்டாச்சு. அப்படியே அதை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளார சொருகி விட்டுறலாம். அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ணாமல் கூட அப்படியே போடலாம். நான் கட் பண்ணிவிட்டு சொருகிட்டு போடுறேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் கூட அப்படியே நார்மல் நாட்டு அப்படியே போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் அடுத்த ஒயர்லேருந்து ஒரு ஒயரை விட்டுட்டு அடுத்த ஒயர்லேருந்து நீங்கள் அப்படியே சாதா முடித்து போடக்கூட ஆரம்பிக்கலாம். நான் இதை அப்படியே கட் பண்ணி சொருகி விட்டுட்டு மறுபடியும் அங்கே போட போகிறேன். அதே மஞ்சள் கலர் ஒயர் வச்சு தான் போடுறோம். அதனால் நீங்கள் கட் பண்ணாமல் கூட அப்படியே கூட போடலாம். இப்போது கீழே போட்டோம்ல அதே மாதிரி சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம கீழே போட்டோம்ல அதே மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் கீழே சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருக்க ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுட்டு போடுங்க. இது போடும்போது நல்லா பாருங்கள் அப்படி இழுத்து போடுங்க. அந்த மேலே போகிற ரோஸ் ஒயரை இழுங்க. மஞ்சளை கீழே அமுத்தி விடுங்க. அப்போ அந்த கோதுமை முடிச்சு கீழே போகும். நமக்கு அந்த ரோஸ் கலரு ரொம்ப தெரியாமல் இருக்கும் அந்த கோதுமை முடிச்சில். ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் பாருங்கள் நான் இழுக்கிறேன் பாருங்கள். அப்படி கீழே மஞ்சளை அமுத்தி விட்டு இப்படி மேலே ரோஸ் ஒயரை இழுத்திங்கன்னா கீழே அது கொஞ்சம் நல்லா அமுங்கி வரும். இல்லைன்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 3 லைனு மேலேயும் போடுங்க. போட்டுட்டு கடைசியாக பாருங்கள் 3 ரவுண்டு போட்டுட்டேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை ஒயரை கட் பண்ணி சொருகிட போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணி அப்படியே சொருகிடுங்க. இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் பூக்கள்லாம் அலங்காரத்துக்கு போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹாலில் உங்கள் ஷோகேஸில் கூட வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு துளசி மாடம் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். பூஜை ரூமில் கூட இதை ஒரு ஓரமாக அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா 2 கார்னர்லேயும் அந்த செல்ஃபில் ஓரமாக வச்சா கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி. இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எங்கேயாவது மடங்கி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கையை உள்ளார விட்டு அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே பாருங்கள் 2 ஒயராக சேர்த்து ஒரு நாட்டுன்னு போடணும். ஒயர் பாருங்கள் அந்த சைடில் மட்டும் நான் அப்படியே சமமாக அளந்து விட்டதுனால ஒயர் அந்த 2 சைடு விட்டது மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி நம்ம 3 அடி கட் பண்ணோம்ல அந்த ஒயர் கரெக்டாக இருக்குது. பேஸ் போடும்போது அந்த அடியில் மட்டும் நம்ம கட் பண்ணது ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டு அதை போட ஆரம்பிங்க. இப்போ இது பாருங்கள் 3 அடி வெட்டினது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3 அடி வெட்டுறதை அப்படியே வெட்டுங்க. இப்போ 2 ஒயராக சேர்த்து ஃபஸ்ட்டு சுற்றிலும் இப்படி போட்டுட்டு வந்துடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 நாட்டுக்கும் கேப்பில் ஒரு நாட்டு போடுங்க. இப்போ 2 முடிச்சு இருக்கா அந்த கேப்பில் பாருங்கள் ஒயர் கிராஸ் ஆகும் ஒன்று மேலே ஒன்று. அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் போடாதீங்க. அது பக்கத்தில் போடாமல் அடுத்ததில் போடுங்க. அடுத்த 2 முடிச்சுக்கும் கேப்பில் பாருங்கள் அந்த 2 நாட்டுக்கும் கேப்பில் 1. அப்போ 2 1 2 1 அப்படின்னு வரும் மேலே. இதே மாதிரி சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள் இப்படியே வரிசையாக போட்டுட்டு வந்துடுங்க. நான் போட்டுட்டு எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள் இப்படி பிட்டாக நான் போட்டுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 2 சேர்த்து ஒரு ரவுண்டு போட்டுட்டேன். போட்டுட்டு அடுத்த ரவுண்டில் அந்த 2க்கும் மேலே 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சொருகும்போது மேலே இருக்குல்ல அந்த 2 ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைடு ஒயரை சொருகணும். போட்டதுலேயே சொருகக்கூடாது. கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்துக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் சொருகுங்க. மேலே இருக்கிற ஒயரை அதுக்கு பக்கத்தில் சைடில் 2வதாக இருக்கிற நாட்டில் சொருகிட்டு அதுக்கு நேராக அந்த கீழ் லைனில் அப்படியே சொருகுங்க. ஒரு 3 நாட்டு சொருகுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்து பாருங்கள், இந்த 2வது நாட்டில் சொருகிட்டு அதுக்கும் நேராக கீழே போகுதில்ல அந்த லைனில் அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த 3 போட்டோம்ல நம்ம, அந்த 3 லைனில் சொருகுனிங்கன்னா போதும். இதை சொருகி விட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடில் போகிற ஒயர்களையும் அதே மாதிரி தான் நம்ம சொருகணும். இப்போ அந்த சைடில் இருக்கிறத பாருங்கள், அதுக்கும் கீழே இருக்கிற நாட்டில் அந்த 3 லைன் போட்டோம்ல அதிலேருந்து அப்படியே சொருக வேண்டியது வரும். அதை அப்படியே நீட்டமாக கீழே வரைக்கும் சொருகிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் பாருங்கள், அந்த சைடில் கீழே அதுக்கும் கீழே உள்ள லைனில் சொருகுங்க. அந்த போட்டதுலேயே சொருகுனிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கும் கீழே இருக்கிறதுல அப்படியே சொருகிட்டு அப்படியே நீட்டமாக கீழே வரைக்கும் சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி நீங்கள் சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாமே போடலாம். ஒயர் நம்ம எத்தனை அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கணும். இது 3.5 அடிக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இது அப்படியே நிற்கும் உங்களுக்கு. இதுக்கு குமிழ்லாம் வைக்க தேவையில்லை. இப்படி உள்பக்கம் பாருங்கள், இப்படி எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம். எந்த இடத்துல உங்களுக்கு சுருங்கின மாதிரி வருதோ அதை அப்படி கையை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.